நவம்பர் மாதம் முடிவதற்குள் தமிழகம் அடுத்த புயல் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் நவம்பர் 27ஆம் தேதிக்குள் இரண்டாவது புயல் உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த புயலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் பரிந்துரைத்தபடி சிங்கம் என்று பொருள்படும் சென்யார் என்று பெயரிடப்படவுள்ளது. இந்த சென்யார் புயல் அச்சுறுத்தலால் தமிழகத்தின் வடக்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்த்த தொடர் மழையால் தூத்துக்குடி மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் பல குடியிருப்பு பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இதனால் மக்கள் தேங்கி நிற்கும் தண்ணீரால் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். தண்ணீரை விரைந்து வெளியேற்றி இயல்பு நிலையை மீட்டெடுக்க வேண்டும் என்று உள்ளூர்வாசிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் 22 வானிலை நிலையங்களில் 10 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மிக கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருநெல்வேலியில் ஊத்து பகுதியில் 23 சென்டிமீட்டர் மற்றும் கடலூர் சேத்தியாத்தோப்பில் 21 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தொடர் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்யார் புயலின் நிலவரம் குறித்து தற்போது பார்க்கலாம். திங்கட்கிழமை நிலவரப்படி மலேசியா மற்றும் மலாக்கா ஜலசந்தியின் மீது நிலவிய குறைந்த அழுத்த பகுதி இன்று செவ்வாய்க்கிழமைக்குள் தெற்கு அந்தமான் கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்காள விரிகுடாவில் ஒரு புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எதிர்பார்க்கிறது. சென்யார் புயல் கரையை தொடும் இடம் குறித்த மாதிரிகள் மாறுபட்டாலும் நவம்பர் 29, நவம்பர் 30ஆம் தேதிகளில் இது வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரையை நெருங்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள முக்கிய நாட்கள் மற்றும் மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். நவம்பர் 28ஆம் தேதிகளில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கும் மற்றும் காரைக்கால் பகுதிக்கும் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 29ஆம் தேதிகளில் மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட வட தமிழகத்தின் 7 மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நவம்பர் 30ஆம் தேதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக அதிக கனமழையும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். இன்று நவம்பர் 25ஆம் தேதிகளில் தென் மாவட்டங்களில் மழை தொடர வாய்ப்புள்ளது. நவம்பர் 26 முதல் 28 வரை தெற்கு மற்றும் டெல்டாவின் சில பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் ஆழ்கடலுக்கு சென்றவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த கனமழை மற்றும் புயல் அச்சுறுத்தல் காரணமாக தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இனி வரும் நாட்களில் விடுமுறை அளிக்கப்படுவது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. இருப்பினும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் உள்ளூர் நிலைமையை பொறுத்து முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் பாதுகாப்பை கருதி பெற்றோர்கள் வானிலை நிலவரத்தை கண்காணிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் ஒருமுறை வானிலை மையத்தின் முக்கிய எச்சரிக்கை. நவம்பர் 28, 29, 30 ஆகிய நாட்களில் டெல்டா மற்றும் வடக்கு கடலோர மாவட்டங்கள் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை பெற்றுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நவம்பர் மாதம் முடிவதற்குள் தமிழகம் அடுத்த புயல் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் நவம்பர் 27ஆம் தேதிக்குள் இரண்டாவது புயல் உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த புயலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் பரிந்துரைத்தபடி சிங்கம் என்று பொருள்படும் சென்யார் என்று பெயரிடப்படவுள்ளது. இந்த சென்யார் புயல் அச்சுறுத்தலால் தமிழகத்தின் வடக்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்த்த தொடர் மழையால் தூத்துக்குடி மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் பல குடியிருப்பு பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இதனால் மக்கள் தேங்கி நிற்கும் தண்ணீரால் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். தண்ணீரை விரைந்து வெளியேற்றி இயல்பு நிலையை மீட்டெடுக்க வேண்டும் என்று உள்ளூர்வாசிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில்
தென் தமிழகத்தில் 22 வானிலை நிலையங்களில் 10 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மிக கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருநெல்வேலியில் ஊத்து பகுதியில் 23 சென்டிமீட்டர் மற்றும் கடலூர் சேத்தியாத்தோப்பில் 21 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தொடர் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்யார் புயலின் நிலவரம் குறித்து தற்போது பார்க்கலாம். திங்கட்கிழமை நிலவரப்படி மலேசியா மற்றும் மலாக்கா ஜலசந்தியின் மீது நிலவிய குறைந்த அழுத்த பகுதி இன்று செவ்வாய்க்கிழமைக்குள் தெற்கு அந்தமான் கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்காள விரிகுடாவில் ஒரு புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எதிர்பார்க்கிறது. சென்யார் புயல் கரையை தொடும் இடம் குறித்த மாதிரிகள் மாறுபட்டாலும் நவம்பர் 29, நவம்பர் 30 தேதிகளில் இது வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரையை நெருங்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள முக்கிய நாட்கள் மற்றும் மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். நவம்பர் 28 தேதிகளில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கும் மற்றும் காரைக்கால் பகுதிக்கும் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 29 தேதிகளில் மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட வட தமிழகத்தின் 7 மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நவம்பர் 30 தேதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக அதிக கனமழையும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். இன்று நவம்பர் 25 தேதிகளில் தென் மாவட்டங்களில் மழை தொடர வாய்ப்புள்ளது. நவம்பர் 26 முதல் 28 வரை தெற்கு மற்றும் டெல்டாவின் சில பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் ஆழ்கடலுக்கு சென்றவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த கனமழை மற்றும் புயல் அச்சுறுத்தல் காரணமாக தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இனி வரும் நாட்களில் விடுமுறை அளிக்கப்படுவது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. இருப்பினும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் உள்ளூர் நிலைமையை பொறுத்து முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் பாதுகாப்பை கருதி பெற்றோர்கள் வானிலை நிலவரத்தை கண்காணிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் ஒருமுறை வானிலை மையத்தின் முக்கிய எச்சரிக்கை. நவம்பர் 28, 29, 30 ஆகிய நாட்களில் டெல்டா மற்றும் வடக்கு கடலோர மாவட்டங்கள் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை பெற்றுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நவம்பர் மாதம் முடிவதற்குள் தமிழகம் அடுத்த புயல் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் நவம்பர் 27 தேதிக்குள் 2வது புயல் உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த புயலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் பரிந்துரைத்தபடி சிங்கம் என்று பொருள்படும் சென்யார் என்று பெயரிடப்படவுள்ளது. இந்த சென்யார் புயல் அச்சுறுத்தலால் தமிழகத்தின் வடக்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்த்த தொடர் மழையால் தூத்துக்குடி மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் பல குடியிருப்பு பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இதனால் மக்கள் தேங்கி நிற்கும் தண்ணீரால் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். தண்ணீரை விரைந்து வெளியேற்றி இயல்பு நிலையை மீட்டெடுக்க வேண்டும் என்று உள்ளூர்வாசிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் 22 வானிலை நிலையங்களில் 10 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மிக கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருநெல்வேலியில் ஊத்து பகுதியில் 23 சென்டிமீட்டர் மற்றும் கடலூர் சேத்தியாத்தோப்பில் 21 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தொடர் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்யார் புயலின் நிலவரம் குறித்து தற்போது பார்க்கலாம். திங்கட்கிழமை நிலவரப்படி மலேசியா மற்றும் மலாக்கா ஜலசந்தியின் மீது நிலவிய குறைந்த அழுத்த பகுதி இன்று செவ்வாய்க்கிழமைக்குள் தெற்கு அந்தமான் கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்காள விரிகுடாவில் ஒரு புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எதிர்பார்க்கிறது.
சென்யார் புயல் கரையை தொடும் இடம் குறித்த மாதிரிகள் மாறுபட்டாலும் நவம்பர் 29, நவம்பர் 30 தேதிகளில் இது வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரையை நெருங்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள முக்கிய நாட்கள் மற்றும் மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். நவம்பர் 28 தேதிகளில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கும் மற்றும் காரைக்கால் பகுதிக்கும் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 29 தேதிகளில் மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட வட தமிழகத்தின் 7 மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நவம்பர் 30 தேதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக அதிக கனமழையும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். இன்று நவம்பர் 25 தேதிகளில் தென் மாவட்டங்களில் மழை தொடர வாய்ப்புள்ளது. நவம்பர் 26 முதல் 28 வரை தெற்கு மற்றும் டெல்டாவின் சில பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் ஆழ்கடலுக்கு சென்றவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த கனமழை மற்றும் புயல் அச்சுறுத்தல் காரணமாக தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இனி வரும் நாட்களில் விடுமுறை அளிக்கப்படுவது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. இருப்பினும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் உள்ளூர் நிலைமையை பொறுத்து முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் பாதுகாப்பை கருதி பெற்றோர்கள் வானிலை நிலவரத்தை கண்காணிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் ஒருமுறை வானிலை மையத்தின் முக்கிய எச்சரிக்கை. நவம்பர் 28, 29, 30 ஆகிய நாட்களில் டெல்டா மற்றும் வடக்கு கடலோர மாவட்டங்கள் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை பெற்றுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நவம்பர் மாதம் முடிவதற்குள் தமிழகம் அடுத்த புயல் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் நவம்பர் 27 தேதிக்குள் 2வது புயல் உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த புயலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் பரிந்துரைத்தபடி சிங்கம் என்று பொருள்படும் சென்யார் என்று பெயரிடப்படவுள்ளது. இந்த சென்யார் புயல் அச்சுறுத்தலால் தமிழகத்தின் வடக்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்த்த தொடர் மழையால் தூத்துக்குடி மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் பல குடியிருப்பு பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இதனால் மக்கள் தேங்கி நிற்கும் தண்ணீரால் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். தண்ணீரை விரைந்து வெளியேற்றி இயல்பு நிலையை மீட்டெடுக்க வேண்டும் என்று உள்ளூர்வாசிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் 22 வானிலை நிலையங்களில் 10 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மிக கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருநெல்வேலியில் ஊத்து பகுதியில் 23 சென்டிமீட்டர் மற்றும் கடலூர் சேத்தியாத்தோப்பில் 21 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தொடர் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்யார் புயலின் நிலவரம் குறித்து தற்போது பார்க்கலாம். திங்கட்கிழமை நிலவரப்படி மலேசியா மற்றும் மலாக்கா ஜலசந்தியின் மீது நிலவிய குறைந்த அழுத்த பகுதி இன்று செவ்வாய்க்கிழமைக்குள் தெற்கு அந்தமான் கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்காள விரிகுடாவில் ஒரு புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எதிர்பார்க்கிறது. சென்யார் புயல் கரையை தொடும் இடம் குறித்த மாதிரிகள் மாறுபட்டாலும் நவம்பர் 29, நவம்பர் 30 தேதிகளில் இது வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரையை நெருங்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள முக்கிய நாட்கள் மற்றும் மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். நவம்பர் 28 தேதிகளில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கும் மற்றும் காரைக்கால் பகுதிக்கும் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 29 தேதிகளில் மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட வட தமிழகத்தின் 7 மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நவம்பர் 30 தேதிகளில் திருவள்ளூர்
திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக அதிக கனமழையும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். இன்று நவம்பர் 25ஆம் தேதிகளில் தென் மாவட்டங்களில் மழை தொடர வாய்ப்புள்ளது. நவம்பர் 26 முதல் 28 வரை தெற்கு மற்றும் டெல்டாவின் சில பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும், ஆழ்கடலுக்கு சென்றவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த கனமழை மற்றும் புயல் அச்சுறுத்தல் காரணமாக தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இனி வரும் நாட்களில் விடுமுறை அளிக்கப்படுவது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. இருப்பினும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் உள்ளூர் நிலைமையை பொறுத்து முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் பாதுகாப்பை கருதி பெற்றோர்கள் வானிலை நிலவரத்தை கண்காணிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் ஒருமுறை வானிலை மையத்தின் முக்கிய எச்சரிக்கை. நவம்பர் 28, 29, 30 ஆகிய நாட்களில் டெல்டா மற்றும் வடக்கு கடலோர மாவட்டங்கள் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை பெற்றுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும், அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நவம்பர் மாதம் முடிவதற்குள் தமிழகம் அடுத்த புயல் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் நவம்பர் 27ஆம் தேதிக்குள் 2வது புயல் உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த புயலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் பரிந்துரைத்தபடி சிங்கம் என்று பொருள்படும் சென்யார் என்று பெயரிடப்படவுள்ளது. இந்த சென்யார் புயல் அச்சுறுத்தலால் தமிழகத்தின் வடக்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்த்த தொடர் மழையால் தூத்துக்குடி மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் பல குடியிருப்பு பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இதனால் மக்கள் தேங்கி நிற்கும் தண்ணீரால் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். தண்ணீரை விரைந்து வெளியேற்றி இயல்பு நிலையை மீட்டெடுக்க வேண்டும் என்று உள்ளூர்வாசிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் 22 வானிலை நிலையங்களில் 10 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மிக கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருநெல்வேலியில் ஊத்து பகுதியில் 23 சென்டிமீட்டர் மற்றும் கடலூர் சேத்தியாத்தோப்பில் 21 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தொடர் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்யார் புயலின் நிலவரம் குறித்து தற்போது பார்க்கலாம். திங்கட்கிழமை நிலவரப்படி மலேசியா மற்றும் மலாக்கா ஜலசந்தியின் மீது நிலவிய குறைந்த அழுத்த பகுதி இன்று செவ்வாய்க்கிழமைக்குள் தெற்கு அந்தமான் கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்காள விரிகுடாவில் ஒரு புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எதிர்பார்க்கிறது. சென்யார் புயல் கரையை தொடும் இடம் குறித்த மாதிரிகள் மாறுபட்டாலும் நவம்பர் 29, நவம்பர் 30ஆம் தேதிகளில் இது வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரையை நெருங்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள முக்கிய நாட்கள் மற்றும் மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். நவம்பர் 28ஆம் தேதிகளில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கும் மற்றும் காரைக்கால் பகுதிக்கும் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 29ஆம் தேதிகளில் மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட வட தமிழகத்தின் 7 மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நவம்பர் 30ஆம் தேதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக அதிக கனமழையும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். இன்று நவம்பர் 25ஆம் தேதிகளில் தென் மாவட்டங்களில் மழை தொடர வாய்ப்புள்ளது. நவம்பர் 26 முதல் 28 வரை தெற்கு மற்றும் டெல்டாவின் சில பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும், ஆழ்கடலுக்கு சென்றவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த கனமழை மற்றும் புயல் அச்சுறுத்தல் காரணமாக தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இனி வரும் நாட்களில் விடுமுறை அளிக்கப்படுவது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. இருப்பினும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் உள்ளூர் நிலைமையை பொறுத்து முடிவெடுக்கும் என்று
என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் பாதுகாப்பை கருதி பெற்றோர்கள் வானிலை நிலவரத்தை கண்காணிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் ஒருமுறை வானிலை மையத்தின் முக்கிய எச்சரிக்கை. நவம்பர் 28, 29, 30 ஆகிய நாட்களில் டெல்டா மற்றும் வடக்கு கடலோர மாவட்டங்கள் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை பெற்றுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நவம்பர் மாதம் முடிவதற்குள் தமிழகம் அடுத்த புயல் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் நவம்பர் 27ஆம் தேதிக்குள் இரண்டாவது புயல் உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த புயலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் பரிந்துரைத்தபடி சிங்கம் என்று பொருள்படும் சென்யார் என்று பெயரிடப்பட உள்ளது. இந்த சென்யார் புயல் அச்சுறுத்தலால் தமிழகத்தின் வடக்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்த்த தொடர் மழையால் தூத்துக்குடி மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் பல குடியிருப்பு பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இதனால் மக்கள் தேங்கி நிற்கும் தண்ணீரால் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். தண்ணீரை விரைந்து வெளியேற்றி இயல்பு நிலையை மீட்டெடுக்க வேண்டும் என்று உள்ளூர்வாசிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் 22 வானிலை நிலையங்களில் 10 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மிக கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருநெல்வேலியில் ஊத்து பகுதியில் 23 சென்டிமீட்டர் மற்றும் கடலூர் சேத்தியாத்தோப்பில் 21 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தொடர் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்யார் புயலின் நிலவரம் குறித்து தற்போது பார்க்கலாம். திங்கட்கிழமை நிலவரப்படி மலேசியா மற்றும் மலாக்கா ஜலசந்தியின் மீது நிலவிய குறைந்த அழுத்த பகுதி இன்று செவ்வாய்க்கிழமைக்குள் தெற்கு அந்தமான் கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்காள விரிகுடாவில் ஒரு புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எதிர்பார்க்கிறது. சென்யார் புயல் கரையை தொடும் இடம் குறித்த மாதிரிகள் மாறுபட்டாலும் நவம்பர் 29, நவம்பர் 30ஆம் தேதிகளில் இது வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரையை நெருங்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள முக்கிய நாட்கள் மற்றும் மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். நவம்பர் 28ஆம் தேதிகளில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கும் மற்றும் காரைக்கால் பகுதிக்கும் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 29ஆம் தேதிகளில் மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட வட தமிழகத்தின் 7 மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நவம்பர் 30ஆம் தேதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக அதிக கனமழையும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். இன்று நவம்பர் 25ஆம் தேதிகளில் தென் மாவட்டங்களில் மழை தொடர வாய்ப்புள்ளது. நவம்பர் 26 முதல் 28 வரை தெற்கு மற்றும் டெல்டாவின் சில பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் ஆழ்கடலுக்கு சென்றவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த கனமழை மற்றும் புயல் அச்சுறுத்தல் காரணமாக தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இனி வரும் நாட்களில் விடுமுறை அளிக்கப்படுவது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. இருப்பினும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் உள்ளூர் நிலைமையை பொறுத்து முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் பாதுகாப்பை கருதி பெற்றோர்கள் வானிலை நிலவரத்தை கண்காணிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் ஒருமுறை வானிலை மையத்தின் முக்கிய எச்சரிக்கை. நவம்பர் 28, 29, 30 ஆகிய நாட்களில் டெல்டா மற்றும் வடக்கு கடலோர மாவட்டங்கள் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை பெற்றுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நவம்பர் மாதம் முடிவதற்குள் தமிழகம் அடுத்த புயல் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் நவம்பர் 27ஆம் தேதிக்குள் இரண்டாவது புயல் உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த புயலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் பரிந்துரைத்தபடி சிங்கம் என்று பொருள்படும் சென்யார் என்று பெயரிடப்பட உள்ளது. இந்த சென்யார் புயல் அச்சுறுத்தலால் தமிழகத்தின் வடக்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த சில நாட்களாக
கொட்டி தீர்த்த தொடர் மழையால் தூத்துக்குடி மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் பல குடியிருப்பு பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இதனால் மக்கள் தேங்கி நிற்கும் தண்ணீரால் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். தண்ணீரை விரைந்து வெளியேற்றி இயல்பு நிலையை மீட்டெடுக்க வேண்டும் என்று உள்ளூர்வாசிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் 22 வானிலை நிலையங்களில் 10 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மிக கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருநெல்வேலியில் ஊத்து பகுதியில் 23 சென்டிமீட்டர் மற்றும் கடலூர் சேத்தியாத்தோப்பில் 21 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தொடர் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்யார் புயலின் நிலவரம் குறித்து தற்போது பார்க்கலாம். திங்கட்கிழமை நிலவரப்படி மலேசியா மற்றும் மலாக்கா ஜலசந்தியின் மீது நிலவிய குறைந்த அழுத்த பகுதி இன்று செவ்வாய்க்கிழமைக்குள் தெற்கு அந்தமான் கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்காள விரிகுடாவில் ஒரு புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எதிர்பார்க்கிறது. சென்யார் புயல் கரையை தொடும் இடம் குறித்த மாதிரிகள் மாறுபட்டாலும் நவம்பர் 29, நவம்பர் 30 தேதிகளில் இது வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரையை நெருங்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள முக்கிய நாட்கள் மற்றும் மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். நவம்பர் 28 தேதிகளில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கும் மற்றும் காரைக்கால் பகுதிக்கும் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 29 தேதிகளில் மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட வட தமிழகத்தின் 7 மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நவம்பர் 30 தேதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக அதிக கனமழையும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். இன்று நவம்பர் 25 தேதிகளில் தென் மாவட்டங்களில் மழை தொடர வாய்ப்புள்ளது. நவம்பர் 26 முதல் 28 வரை தெற்கு மற்றும் டெல்டாவின் சில பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் ஆழ்கடலுக்கு சென்றவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த கனமழை மற்றும் புயல் அச்சுறுத்தல் காரணமாக தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இனி வரும் நாட்களில் விடுமுறை அளிக்கப்படுவது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. இருப்பினும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் உள்ளூர் நிலைமையை பொறுத்து முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் பாதுகாப்பை கருதி பெற்றோர்கள் வானிலை நிலவரத்தை கண்காணிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் ஒருமுறை வானிலை மையத்தின் முக்கிய எச்சரிக்கை. நவம்பர் 28, 29, 30 ஆகிய நாட்களில் டெல்டா மற்றும் வடக்கு கடலோர மாவட்டங்கள் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை பெற்றுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நவம்பர் மாதம் முடிவதற்குள் தமிழகம் அடுத்த புயல் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் நவம்பர் 27 தேதிக்குள் 2வது புயல் உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த புயலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் பரிந்துரைத்தபடி சிங்கம் என்று பொருள்படும் சென்யார் என்று பெயரிடப்பட உள்ளது. இந்த சென்யார் புயல் அச்சுறுத்தலால் தமிழகத்தின் வடக்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்த்த தொடர் மழையால் தூத்துக்குடி மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் பல குடியிருப்பு பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இதனால் மக்கள் தேங்கி நிற்கும் தண்ணீரால் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். தண்ணீரை விரைந்து வெளியேற்றி இயல்பு நிலையை மீட்டெடுக்க வேண்டும் என்று உள்ளூர்வாசிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் 22 வானிலை நிலையங்களில் 10 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மிக கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருநெல்வேலியில் ஊத்து பகுதியில் 23 சென்டிமீட்டர் மற்றும் கடலூர் சேத்தியாத்தோப்பில் 21 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தொடர் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு
மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்யார் புயலின் நிலவரம் குறித்து தற்போது பார்க்கலாம். திங்கட்கிழமை நிலவரப்படி மலேசியா மற்றும் மலாக்கா ஜலசந்தியின் மீது நிலவிய குறைந்த அழுத்த பகுதி இன்று செவ்வாய்க்கிழமைக்குள் தெற்கு அந்தமான் கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்காள விரிகுடாவில் ஒரு புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எதிர்பார்க்கிறது. சென்யார் புயல் கரையை தொடும் இடம் குறித்த மாதிரிகள் மாறுபட்டாலும் நவம்பர் 29, நவம்பர் 30 தேதிகளில் இது வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரையை நெருங்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள முக்கிய நாட்கள் மற்றும் மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். நவம்பர் 28 தேதிகளில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கும் மற்றும் காரைக்கால் பகுதிக்கும் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 29 தேதிகளில் மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட வட தமிழகத்தின் 7 மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நவம்பர் 30 தேதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக அதிக கனமழையும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். இன்று நவம்பர் 25 தேதிகளில் தென் மாவட்டங்களில் மழை தொடர வாய்ப்புள்ளது. நவம்பர் 26 முதல் 28 வரை தெற்கு மற்றும் டெல்டாவின் சில பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் ஆழ்கடலுக்கு சென்றவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த கனமழை மற்றும் புயல் அச்சுறுத்தல் காரணமாக தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இனி வரும் நாட்களில் விடுமுறை அளிக்கப்படுவது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. இருப்பினும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் உள்ளூர் நிலைமையை பொறுத்து முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் பாதுகாப்பை கருதி பெற்றோர்கள் வானிலை நிலவரத்தை கண்காணிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் ஒருமுறை வானிலை மையத்தின் முக்கிய எச்சரிக்கை. நவம்பர் 28, 29, 30 ஆகிய நாட்களில் டெல்டா மற்றும் வடக்கு கடலோர மாவட்டங்கள் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை பெற்றுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நவம்பர் மாதம் முடிவதற்குள் தமிழகம் அடுத்த புயல் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் நவம்பர் 27 தேதிக்குள் 2வது புயல் உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த புயலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் பரிந்துரைத்தபடி சிங்கம் என்று பொருள்படும் சென்யார் என்று பெயரிடப்பட உள்ளது. இந்த சென்யார் புயல் அச்சுறுத்தலால் தமிழகத்தின் வடக்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்த்த தொடர் மழையால் தூத்துக்குடி மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் பல குடியிருப்பு பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இதனால் மக்கள் தேங்கி நிற்கும் தண்ணீரால் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். தண்ணீரை விரைந்து வெளியேற்றி இயல்பு நிலையை மீட்டெடுக்க வேண்டும் என்று உள்ளூர்வாசிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் 22 வானிலை நிலையங்களில் 10 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மிக கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருநெல்வேலியில் ஊத்து பகுதியில் 23 சென்டிமீட்டர் மற்றும் கடலூர் சேத்தியாத்தோப்பில் 21 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தொடர் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்யார் புயலின் நிலவரம் குறித்து தற்போது பார்க்கலாம். திங்கட்கிழமை நிலவரப்படி மலேசியா மற்றும் மலாக்கா ஜலசந்தியின் மீது நிலவிய குறைந்த அழுத்த பகுதி இன்று செவ்வாய்க்கிழமைக்குள் தெற்கு அந்தமான் கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்காள விரிகுடாவில் ஒரு புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எதிர்பார்க்கிறது. சென்யார் புயல் கரையை தொடும் இடம் குறித்த மாதிரிகள் மாறுபட்டாலும் நவம்பர் 29, நவம்பர் 30 தேதிகளில் இது வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரையை நெருங்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள முக்கிய நாட்கள் மற்றும் மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். நவம்பர் 28 தேதிகளில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கும்
மற்றும் காரைக்கால் பகுதிக்கும் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 29ஆம் தேதிகளில் மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட வட தமிழகத்தின் 7 மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நவம்பர் 30ஆம் தேதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக அதிக கனமழையும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். இன்று நவம்பர் 25ஆம் தேதிகளில் தென் மாவட்டங்களில் மழை தொடர வாய்ப்புள்ளது. நவம்பர் 26 முதல் 28 வரை தெற்கு மற்றும் டெல்டாவின் சில பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும், ஆழ்கடலுக்கு சென்றவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த கனமழை மற்றும் புயல் அச்சுறுத்தல் காரணமாக தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இனி வரும் நாட்களில் விடுமுறை அளிக்கப்படுவது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. இருப்பினும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் உள்ளூர் நிலைமையை பொறுத்து முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் பாதுகாப்பை கருதி பெற்றோர்கள் வானிலை நிலவரத்தை கண்காணிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் ஒருமுறை வானிலை மையத்தின் முக்கிய எச்சரிக்கை. நவம்பர் 28, 29, 30 ஆகிய நாட்களில் டெல்டா மற்றும் வடக்கு கடலோர மாவட்டங்கள் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை பெற்றுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும், அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நவம்பர் மாதம் முடிவதற்குள் தமிழகம் அடுத்த புயல் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் நவம்பர் 27ஆம் தேதிக்குள் 2வது புயல் உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த புயலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் பரிந்துரைத்தபடி சிங்கம் என்று பொருள்படும் சென்யார் என்று பெயரிடப்பட உள்ளது. இந்த சென்யார் புயல் அச்சுறுத்தலால் தமிழகத்தின் வடக்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்த்த தொடர் மழையால் தூத்துக்குடி மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் பல குடியிருப்பு பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இதனால் மக்கள் தேங்கி நிற்கும் தண்ணீரால் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். தண்ணீரை விரைந்து வெளியேற்றி இயல்பு நிலையை மீட்டெடுக்க வேண்டும் என்று உள்ளூர்வாசிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் 22 வானிலை நிலையங்களில் 10 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மிக கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருநெல்வேலியில் ஊத்து பகுதியில் 23 சென்டிமீட்டர் மற்றும் கடலூர் சேத்தியாத்தோப்பில் 21 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தொடர் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்யார் புயலின் நிலவரம் குறித்து தற்போது பார்க்கலாம். திங்கட்கிழமை நிலவரப்படி மலேசியா மற்றும் மலாக்கா ஜலசந்தியின் மீது நிலவிய குறைந்த அழுத்த பகுதி இன்று செவ்வாய்க்கிழமைக்குள் தெற்கு அந்தமான் கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்காள விரிகுடாவில் ஒரு புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எதிர்பார்க்கிறது. சென்யார் புயல் கரையை தொடும் இடம் குறித்த மாதிரிகள் மாறுபட்டாலும் நவம்பர் 29, நவம்பர் 30ஆம் தேதிகளில் இது வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரையை நெருங்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள முக்கிய நாட்கள் மற்றும் மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். நவம்பர் 28ஆம் தேதிகளில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கும் மற்றும் காரைக்கால் பகுதிக்கும் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 29ஆம் தேதிகளில் மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட வட தமிழகத்தின் 7 மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நவம்பர் 30ஆம் தேதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக அதிக கனமழையும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். இன்று நவம்பர் 25ஆம் தேதிகளில் தென் மாவட்டங்களில் மழை தொடர வாய்ப்புள்ளது. நவம்பர் 26 முதல் 28 வரை தெற்கு மற்றும் டெல்டாவின் சில பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும், ஆழ்கடலுக்கு சென்றவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த கனமழை மற்றும் புயல் அச்சுறுத்தல் காரணமாக தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில்
தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இனி வரும் நாட்களில் விடுமுறை அளிக்கப்படுவது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. இருப்பினும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் உள்ளூர் நிலைமையை பொறுத்து முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் பாதுகாப்பை கருதி பெற்றோர்கள் வானிலை நிலவரத்தை கண்காணிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் ஒருமுறை வானிலை மையத்தின் முக்கிய எச்சரிக்கை. நவம்பர் 28, 29, 30 ஆகிய நாட்களில் டெல்டா மற்றும் வடக்கு கடலோர மாவட்டங்கள் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை பெற்றுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நவம்பர் மாதம் முடிவதற்குள் தமிழகம் அடுத்த புயல் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் நவம்பர் 27ஆம் தேதிக்குள் இரண்டாவது புயல் உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த புயலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் பரிந்துரைத்தபடி சிங்கம் என்று பொருள்படும் சென்யார் என்று பெயரிடப்பட உள்ளது. இந்த சென்யார் புயல் அச்சுறுத்தலால் தமிழகத்தின் வடக்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்த்த தொடர் மழையால் தூத்துக்குடி மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் பல குடியிருப்பு பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இதனால் மக்கள் தேங்கி நிற்கும் தண்ணீரால் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். தண்ணீரை விரைந்து வெளியேற்றி இயல்பு நிலையை மீட்டெடுக்க வேண்டும் என்று உள்ளூர்வாசிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் 22 வானிலை நிலையங்களில் 10 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மிக கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருநெல்வேலியில் ஊத்து பகுதியில் 23 சென்டிமீட்டர் மற்றும் கடலூர் சேத்தியாத்தோப்பில் 21 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தொடர் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்யார் புயலின் நிலவரம் குறித்து தற்போது பார்க்கலாம். திங்கட்கிழமை நிலவரப்படி மலேசியா மற்றும் மலாக்கா ஜலசந்தியின் மீது நிலவிய குறைந்த அழுத்த பகுதி இன்று செவ்வாய்க்கிழமைக்குள் தெற்கு அந்தமான் கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்காள விரிகுடாவில் ஒரு புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எதிர்பார்க்கிறது. சென்யார் புயல் கரையை தொடும் இடம் குறித்த மாதிரிகள் மாறுபட்டாலும் நவம்பர் 29, நவம்பர் 30ஆம் தேதிகளில் இது வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரையை நெருங்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள முக்கிய நாட்கள் மற்றும் மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். நவம்பர் 28ஆம் தேதிகளில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கும் மற்றும் காரைக்கால் பகுதிக்கும் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 29ஆம் தேதிகளில் மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட வட தமிழகத்தின் 7 மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நவம்பர் 30ஆம் தேதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக அதிக கனமழையும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். இன்று நவம்பர் 25ஆம் தேதிகளில் தென் மாவட்டங்களில் மழை தொடர வாய்ப்புள்ளது. நவம்பர் 26 முதல் 28 வரை தெற்கு மற்றும் டெல்டாவின் சில பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் ஆழ்கடலுக்கு சென்றவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த கனமழை மற்றும் புயல் அச்சுறுத்தல் காரணமாக தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இனி வரும் நாட்களில் விடுமுறை அளிக்கப்படுவது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. இருப்பினும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் உள்ளூர் நிலைமையை பொறுத்து முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் பாதுகாப்பை கருதி பெற்றோர்கள் வானிலை நிலவரத்தை கண்காணிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் ஒருமுறை வானிலை மையத்தின் முக்கிய எச்சரிக்கை. நவம்பர் 28, 29, 30 ஆகிய நாட்களில் டெல்டா மற்றும் வடக்கு கடலோர மாவட்டங்கள் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை பெற்றுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
நவம்பர் மாதம் முடிவதற்குள் தமிழகம் அடுத்த புயல் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் நவம்பர் 27ஆம் தேதிக்குள் இரண்டாவது புயல் உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த புயலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் பரிந்துரைத்தபடி சிங்கம் என்று பொருள்படும் சென்யார் என்று பெயரிடப்படவுள்ளது. இந்த சென்யார் புயல் அச்சுறுத்தலால் தமிழகத்தின் வடக்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்த்த தொடர் மழையால் தூத்துக்குடி மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் பல குடியிருப்பு பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இதனால் மக்கள் தேங்கி நிற்கும் தண்ணீரால் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். தண்ணீரை விரைந்து வெளியேற்றி இயல்பு நிலையை மீட்டெடுக்க வேண்டும் என்று உள்ளூர்வாசிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் 22 வானிலை நிலையங்களில் 10 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மிக கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருநெல்வேலியில் ஊத்து பகுதியில் 23 சென்டிமீட்டர் மற்றும் கடலூர் சேத்தியாத்தோப்பில் 21 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தொடர் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்யார் புயலின் நிலவரம் குறித்து தற்போது பார்க்கலாம். திங்கட்கிழமை நிலவரப்படி மலேசியா மற்றும் மலாக்கா ஜலசந்தியின் மீது நிலவிய குறைந்த அழுத்த பகுதி இன்று செவ்வாய்க்கிழமைக்குள் தெற்கு அந்தமான் கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்காள விரிகுடாவில் ஒரு புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எதிர்பார்க்கிறது. சென்யார் புயல் கரையை தொடும் இடம் குறித்த மாதிரிகள் மாறுபட்டாலும் நவம்பர் 29, நவம்பர் 30ஆம் தேதிகளில் இது வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரையை நெருங்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள முக்கிய நாட்கள் மற்றும் மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். நவம்பர் 28ஆம் தேதிகளில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கும் மற்றும் காரைக்கால் பகுதிக்கும் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 29ஆம் தேதிகளில் மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட வட தமிழகத்தின் 7 மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நவம்பர் 30ஆம் தேதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக அதிக கனமழையும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். இன்று நவம்பர் 25ஆம் தேதிகளில் தென் மாவட்டங்களில் மழை தொடர வாய்ப்புள்ளது. நவம்பர் 26 முதல் 28 வரை தெற்கு மற்றும் டெல்டாவின் சில பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் ஆழ்கடலுக்கு சென்றவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த கனமழை மற்றும் புயல் அச்சுறுத்தல் காரணமாக தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இனி வரும் நாட்களில் விடுமுறை அளிக்கப்படுவது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. இருப்பினும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் உள்ளூர் நிலைமையை பொறுத்து முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் பாதுகாப்பை கருதி பெற்றோர்கள் வானிலை நிலவரத்தை கண்காணிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் ஒருமுறை வானிலை மையத்தின் முக்கிய எச்சரிக்கை. நவம்பர் 28, 29, 30 ஆகிய நாட்களில் டெல்டா மற்றும் வடக்கு கடலோர மாவட்டங்கள் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை பெற்றுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நவம்பர் மாதம் முடிவதற்குள் தமிழகம் அடுத்த புயல் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் நவம்பர் 27ஆம் தேதிக்குள் இரண்டாவது புயல் உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த புயலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் பரிந்துரைத்தபடி சிங்கம் என்று பொருள்படும் சென்யார் என்று பெயரிடப்படவுள்ளது. இந்த சென்யார் புயல் அச்சுறுத்தலால் தமிழகத்தின் வடக்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்த்த தொடர் மழையால் தூத்துக்குடி மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில்
இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் பல குடியிருப்பு பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இதனால் மக்கள் தேங்கி நிற்கும் தண்ணீரால் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். தண்ணீரை விரைந்து வெளியேற்றி இயல்பு நிலையை மீட்டெடுக்க வேண்டும் என்று உள்ளூர்வாசிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் 22 வானிலை நிலையங்களில் 10 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மிக கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருநெல்வேலியில் ஊத்து பகுதியில் 23 சென்டிமீட்டர் மற்றும் கடலூர் சேத்தியாத்தோப்பில் 21 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தொடர் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்யார் புயலின் நிலவரம் குறித்து தற்போது பார்க்கலாம். திங்கட்கிழமை நிலவரப்படி மலேசியா மற்றும் மலாக்கா ஜலசந்தியின் மீது நிலவிய குறைந்த அழுத்த பகுதி இன்று செவ்வாய்க்கிழமைக்குள் தெற்கு அந்தமான் கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்காள விரிகுடாவில் ஒரு புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எதிர்பார்க்கிறது. சென்யார் புயல் கரையை தொடும் இடம் குறித்த மாதிரிகள் மாறுபட்டாலும் நவம்பர் 29, நவம்பர் 30 தேதிகளில் இது வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரையை நெருங்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள முக்கிய நாட்கள் மற்றும் மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். நவம்பர் 28 தேதிகளில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கும் மற்றும் காரைக்கால் பகுதிக்கும் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 29 தேதிகளில் மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட வட தமிழகத்தின் 7 மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நவம்பர் 30 தேதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக அதிக கனமழையும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். இன்று நவம்பர் 25 தேதிகளில் தென் மாவட்டங்களில் மழை தொடர வாய்ப்புள்ளது. நவம்பர் 26 முதல் 28 வரை தெற்கு மற்றும் டெல்டாவின் சில பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் ஆழ்கடலுக்கு சென்றவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த கனமழை மற்றும் புயல் அச்சுறுத்தல் காரணமாக தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இனி வரும் நாட்களில் விடுமுறை அளிக்கப்படுவது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. இருப்பினும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் உள்ளூர் நிலைமையை பொறுத்து முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் பாதுகாப்பை கருதி பெற்றோர்கள் வானிலை நிலவரத்தை கண்காணிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் ஒருமுறை வானிலை மையத்தின் முக்கிய எச்சரிக்கை. நவம்பர் 28, 29, 30 ஆகிய நாட்களில் டெல்டா மற்றும் வடக்கு கடலோர மாவட்டங்கள் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை பெற்றுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நவம்பர் மாதம் முடிவதற்குள் தமிழகம் அடுத்த புயல் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் நவம்பர் 27 தேதிக்குள் 2வது புயல் உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த புயலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் பரிந்துரைத்தபடி சிங்கம் என்று பொருள்படும் சென்யார் என்று பெயரிடப்பட உள்ளது. இந்த சென்யார் புயல் அச்சுறுத்தலால் தமிழகத்தின் வடக்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்த்த தொடர் மழையால் தூத்துக்குடி மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் பல குடியிருப்பு பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இதனால் மக்கள் தேங்கி நிற்கும் தண்ணீரால் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். தண்ணீரை விரைந்து வெளியேற்றி இயல்பு நிலையை மீட்டெடுக்க வேண்டும் என்று உள்ளூர்வாசிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் 22 வானிலை நிலையங்களில் 10 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மிக கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருநெல்வேலியில் ஊத்து பகுதியில் 23 சென்டிமீட்டர் மற்றும் கடலூர் சேத்தியாத்தோப்பில் 21 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தொடர் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்யார் புயலின் நிலவரம் குறித்து தற்போது பார்க்கலாம்.
பார்க்கலாம். திங்கட்கிழமை நிலவரப்படி மலேசியா மற்றும் மலாக்கா ஜலசந்தியின் மீது நிலவிய குறைந்த அழுத்த பகுதி இன்று செவ்வாய்க்கிழமைக்குள் தெற்கு அந்தமான் கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்காள விரிகுடாவில் ஒரு புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எதிர்பார்க்கிறது. சென்யார் புயல் கரையை தொடும் இடம் குறித்த மாதிரிகள் மாறுபட்டாலும் நவம்பர் 29, நவம்பர் 30 தேதிகளில் இது வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரையை நெருங்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள முக்கிய நாட்கள் மற்றும் மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். நவம்பர் 28 தேதிகளில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கும் மற்றும் காரைக்கால் பகுதிக்கும் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 29 தேதிகளில் மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட வட தமிழகத்தின் 7 மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நவம்பர் 30 தேதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக அதிக கனமழையும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். இன்று நவம்பர் 25 தேதிகளில் தென் மாவட்டங்களில் மழை தொடர வாய்ப்புள்ளது. நவம்பர் 26 முதல் 28 வரை தெற்கு மற்றும் டெல்டாவின் சில பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் ஆழ்கடலுக்கு சென்றவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த கனமழை மற்றும் புயல் அச்சுறுத்தல் காரணமாக தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இனி வரும் நாட்களில் விடுமுறை அளிக்கப்படுவது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. இருப்பினும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் உள்ளூர் நிலைமையை பொறுத்து முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் பாதுகாப்பை கருதி பெற்றோர்கள் வானிலை நிலவரத்தை கண்காணிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் ஒருமுறை வானிலை மையத்தின் முக்கிய எச்சரிக்கை. நவம்பர் 28, 29, 30 ஆகிய நாட்களில் டெல்டா மற்றும் வடக்கு கடலோர மாவட்டங்கள் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை பெற்றுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நவம்பர் மாதம் முடிவதற்குள் தமிழகம் அடுத்த புயல் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் நவம்பர் 27 தேதிக்குள் 2வது புயல் உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த புயலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் பரிந்துரைத்தபடி சிங்கம் என்று பொருள்படும் சென்யார் என்று பெயரிடப்பட உள்ளது. இந்த சென்யார் புயல் அச்சுறுத்தலால் தமிழகத்தின் வடக்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்த்த தொடர் மழையால் தூத்துக்குடி மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் பல குடியிருப்பு பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இதனால் மக்கள் தேங்கி நிற்கும் தண்ணீரால் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். தண்ணீரை விரைந்து வெளியேற்றி இயல்பு நிலையை மீட்டெடுக்க வேண்டும் என்று உள்ளூர்வாசிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் 22 வானிலை நிலையங்களில் 10 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மிக கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருநெல்வேலியில் ஊத்து பகுதியில் 23 சென்டிமீட்டர் மற்றும் கடலூர் சேத்தியாத்தோப்பில் 21 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தொடர் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்யார் புயலின் நிலவரம் குறித்து தற்போது பார்க்கலாம். திங்கட்கிழமை நிலவரப்படி மலேசியா மற்றும் மலாக்கா ஜலசந்தியின் மீது நிலவிய குறைந்த அழுத்த பகுதி இன்று செவ்வாய்க்கிழமைக்குள் தெற்கு அந்தமான் கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்காள விரிகுடாவில் ஒரு புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எதிர்பார்க்கிறது. சென்யார் புயல் கரையை தொடும் இடம் குறித்த மாதிரிகள் மாறுபட்டாலும் நவம்பர் 29, நவம்பர் 30 தேதிகளில் இது வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரையை நெருங்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள முக்கிய நாட்கள் மற்றும் மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். நவம்பர் 28 தேதிகளில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கும்
மற்றும் காரைக்கால் பகுதிக்கும் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 29ஆம் தேதிகளில் மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட வட தமிழகத்தின் 7 மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நவம்பர் 30ஆம் தேதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக அதிக கனமழையும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். இன்று நவம்பர் 25ஆம் தேதிகளில் தென் மாவட்டங்களில் மழை தொடர வாய்ப்புள்ளது. நவம்பர் 26 முதல் 28 வரை தெற்கு மற்றும் டெல்டாவின் சில பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும், ஆழ்கடலுக்கு சென்றவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த கனமழை மற்றும் புயல் அச்சுறுத்தல் காரணமாக தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இனி வரும் நாட்களில் விடுமுறை அளிக்கப்படுவது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. இருப்பினும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் உள்ளூர் நிலைமையை பொறுத்து முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் பாதுகாப்பை கருதி பெற்றோர்கள் வானிலை நிலவரத்தை கண்காணிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் ஒருமுறை வானிலை மையத்தின் முக்கிய எச்சரிக்கை. நவம்பர் 28, 29, 30 ஆகிய நாட்களில் டெல்டா மற்றும் வடக்கு கடலோர மாவட்டங்கள் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை பெற்றுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும், அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நவம்பர் மாதம் முடிவதற்குள் தமிழகம் அடுத்த புயல் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் நவம்பர் 27ஆம் தேதிக்குள் 2வது புயல் உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த புயலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் பரிந்துரைத்தபடி சிங்கம் என்று பொருள்படும் சென்யார் என்று பெயரிடப்படவுள்ளது. இந்த சென்யார் புயல் அச்சுறுத்தலால் தமிழகத்தின் வடக்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்த்த தொடர் மழையால் தூத்துக்குடி மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் பல குடியிருப்பு பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இதனால் மக்கள் தேங்கி நிற்கும் தண்ணீரால் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். தண்ணீரை விரைந்து வெளியேற்றி இயல்பு நிலையை மீட்டெடுக்க வேண்டும் என்று உள்ளூர்வாசிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் 22 வானிலை நிலையங்களில் 10 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மிக கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருநெல்வேலியில் ஊத்து பகுதியில் 23 சென்டிமீட்டர் மற்றும் கடலூர் சேத்தியாத்தோப்பில் 21 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தொடர் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்யார் புயலின் நிலவரம் குறித்து தற்போது பார்க்கலாம். திங்கட்கிழமை நிலவரப்படி மலேசியா மற்றும் மலாக்கா ஜலசந்தியின் மீது நிலவிய குறைந்த அழுத்த பகுதி இன்று செவ்வாய்க்கிழமைக்குள் தெற்கு அந்தமான் கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்காள விரிகுடாவில் ஒரு புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எதிர்பார்க்கிறது. சென்யார் புயல் கரையை தொடும் இடம் குறித்த மாதிரிகள் மாறுபட்டாலும் நவம்பர் 29, நவம்பர் 30ஆம் தேதிகளில் இது வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரையை நெருங்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள முக்கிய நாட்கள் மற்றும் மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். நவம்பர் 28ஆம் தேதிகளில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கும் மற்றும் காரைக்கால் பகுதிக்கும் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 29ஆம் தேதிகளில் மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட வட தமிழகத்தின் 7 மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நவம்பர் 30ஆம் தேதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக அதிக கனமழையும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். இன்று நவம்பர் 25ஆம் தேதிகளில் தென் மாவட்டங்களில் மழை தொடர வாய்ப்புள்ளது. நவம்பர் 26 முதல் 28 வரை தெற்கு மற்றும் டெல்டாவின் சில பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும், ஆழ்கடலுக்கு சென்றவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த கனமழை மற்றும் புயல் அச்சுறுத்தல் காரணமாக தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில்
தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இனி வரும் நாட்களில் விடுமுறை அளிக்கப்படுவது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. இருப்பினும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் உள்ளூர் நிலைமையை பொறுத்து முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் பாதுகாப்பை கருதி பெற்றோர்கள் வானிலை நிலவரத்தை கண்காணிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் ஒருமுறை வானிலை மையத்தின் முக்கிய எச்சரிக்கை. நவம்பர் 28, 29, 30 ஆகிய நாட்களில் டெல்டா மற்றும் வடக்கு கடலோர மாவட்டங்கள் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கையை பெற்றுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நவம்பர் மாதம் முடிவதற்குள் தமிழகம் அடுத்த புயல் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் நவம்பர் 27ஆம் தேதிக்குள் இரண்டாவது புயல் உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த புயலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் பரிந்துரைத்தபடி சிங்கம் என்று பொருள்படும் சென்யார் என்று பெயரிடப்படவுள்ளது. இந்த சென்யார் புயல் அச்சுறுத்தலால் தமிழகத்தின் வடக்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்த்த தொடர் மழையால் தூத்துக்குடி மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் பல குடியிருப்பு பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இதனால் மக்கள் தேங்கி நிற்கும் தண்ணீரால் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். தண்ணீரை விரைந்து வெளியேற்றி இயல்பு நிலையை மீட்டெடுக்க வேண்டும் என்று உள்ளூர்வாசிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் 22 வானிலை நிலையங்களில் 10 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மிக கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருநெல்வேலியில் ஊத்து பகுதியில் 23 சென்டிமீட்டர் மற்றும் கடலூர் சேத்தியாத்தோப்பில் 21 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தொடர் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்யார் புயலின் நிலவரம் குறித்து தற்போது பார்க்கலாம். திங்கட்கிழமை நிலவரப்படி மலேசியா மற்றும் மலாக்கா ஜலசந்தியின் மீது நிலவிய குறைந்த அழுத்த பகுதி இன்று செவ்வாய்க்கிழமைக்குள் தெற்கு அந்தமான் கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்காள விரிகுடாவில் ஒரு புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எதிர்பார்க்கிறது. சென்யார் புயல் கரையை தொடும் இடம் குறித்த மாதிரிகள் மாறுபட்டாலும் நவம்பர் 29, நவம்பர் 30ஆம் தேதிகளில் இது வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரையை நெருங்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள முக்கிய நாட்கள் மற்றும் மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். நவம்பர் 28ஆம் தேதிகளில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கும் மற்றும் காரைக்கால் பகுதிக்கும் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 29ஆம் தேதிகளில் மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட வட தமிழகத்தின் 7 மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நவம்பர் 30ஆம் தேதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக அதிக கனமழையும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். இன்று நவம்பர் 25ஆம் தேதிகளில் தென் மாவட்டங்களில் மழை தொடர வாய்ப்புள்ளது. நவம்பர் 26 முதல் 28 வரை தெற்கு மற்றும் டெல்டாவின் சில பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் ஆழ்கடலுக்கு சென்றவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த கனமழை மற்றும் புயல் அச்சுறுத்தல் காரணமாக தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இனி வரும் நாட்களில் விடுமுறை அளிக்கப்படுவது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. இருப்பினும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் உள்ளூர் நிலைமையை பொறுத்து முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் பாதுகாப்பை கருதி பெற்றோர்கள் வானிலை நிலவரத்தை கண்காணிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் ஒருமுறை வானிலை மையத்தின் முக்கிய எச்சரிக்கை. நவம்பர் 28, 29, 30 ஆகிய நாட்களில் டெல்டா மற்றும் வடக்கு கடலோர மாவட்டங்கள் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கையை பெற்றுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
நவம்பர் மாதம் முடிவதற்குள் தமிழகம் அடுத்த புயல் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் நவம்பர் 27ஆம் தேதிக்குள் இரண்டாவது புயல் உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த புயலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் பரிந்துரைத்தபடி சிங்கம் என்று பொருள்படும் சென்யார் என்று பெயரிடப்படவுள்ளது. இந்த சென்யார் புயல் அச்சுறுத்தலால் தமிழகத்தின் வடக்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்த்த தொடர் மழையால் தூத்துக்குடி மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் பல குடியிருப்பு பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இதனால் மக்கள் தேங்கி நிற்கும் தண்ணீரால் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். தண்ணீரை விரைந்து வெளியேற்றி இயல்பு நிலையை மீட்டெடுக்க வேண்டும் என்று உள்ளூர்வாசிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் 22 வானிலை நிலையங்களில் 10 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மிக கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருநெல்வேலியில் ஊத்து பகுதியில் 23 சென்டிமீட்டர் மற்றும் கடலூர் சேத்தியாத்தோப்பில் 21 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தொடர் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்யார் புயலின் நிலவரம் குறித்து தற்போது பார்க்கலாம். திங்கட்கிழமை நிலவரப்படி மலேசியா மற்றும் மலாக்கா ஜலசந்தியின் மீது நிலவிய குறைந்த அழுத்த பகுதி இன்று செவ்வாய்க்கிழமைக்குள் தெற்கு அந்தமான் கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்காள விரிகுடாவில் ஒரு புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எதிர்பார்க்கிறது. சென்யார் புயல் கரையை தொடும் இடம் குறித்த மாதிரிகள் மாறுபட்டாலும் நவம்பர் 29, நவம்பர் 30ஆம் தேதிகளில் இது வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரையை நெருங்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள முக்கிய நாட்கள் மற்றும் மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். நவம்பர் 28ஆம் தேதிகளில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கும் மற்றும் காரைக்கால் பகுதிக்கும் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 29ஆம் தேதிகளில் மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட வட தமிழகத்தின் 7 மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நவம்பர் 30ஆம் தேதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக அதிக கனமழையும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். இன்று நவம்பர் 25ஆம் தேதிகளில் தென் மாவட்டங்களில் மழை தொடர வாய்ப்புள்ளது. நவம்பர் 26 முதல் 28 வரை தெற்கு மற்றும் டெல்டாவின் சில பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் ஆழ்கடலுக்கு சென்றவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த கனமழை மற்றும் புயல் அச்சுறுத்தல் காரணமாக தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இனி வரும் நாட்களில் விடுமுறை அளிக்கப்படுவது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. இருப்பினும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் உள்ளூர் நிலைமையை பொறுத்து முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் பாதுகாப்பை கருதி பெற்றோர்கள் வானிலை நிலவரத்தை கண்காணிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் ஒருமுறை வானிலை மையத்தின் முக்கிய எச்சரிக்கை. நவம்பர் 28, 29, 30 ஆகிய நாட்களில் டெல்டா மற்றும் வடக்கு கடலோர மாவட்டங்கள் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை பெற்றுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நவம்பர் மாதம் முடிவதற்குள் தமிழகம் அடுத்த புயல் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் நவம்பர் 27ஆம் தேதிக்குள் இரண்டாவது புயல் உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த புயலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் பரிந்துரைத்தபடி சிங்கம் என்று பொருள்படும் சென்யார் என்று பெயரிடப்படவுள்ளது. இந்த சென்யார் புயல் அச்சுறுத்தலால் தமிழகத்தின் வடக்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்த்த தொடர் மழையால் தூத்துக்குடி மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் பல குடியிருப்பு பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இதனால் மக்கள் தேங்கி நிற்கும் தண்ணீரால் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். தண்ணீரை விரைந்து வெளியேற்றி இயல்பு நிலையை மீட்டெடுக்க வேண்டும் என்று உள்ளூர்வாசிகள்
மாவட்ட நிர்வாகத்திற்கு வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் 22 வானிலை நிலையங்களில் 10 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மிக கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருநெல்வேலியில் ஊத்து பகுதியில் 23 சென்டிமீட்டர் மற்றும் கடலூர் சேத்தியாத்தோப்பில் 21 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தொடர் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்யார் புயலின் நிலவரம் குறித்து தற்போது பார்க்கலாம். திங்கட்கிழமை நிலவரப்படி மலேசியா மற்றும் மலாக்கா ஜலசந்தியின் மீது நிலவிய குறைந்த அழுத்த பகுதி இன்று செவ்வாய்க்கிழமைக்குள் தெற்கு அந்தமான் கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்காள விரிகுடாவில் ஒரு புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எதிர்பார்க்கிறது. சென்யார் புயல் கரையை தொடும் இடம் குறித்த மாதிரிகள் மாறுபட்டாலும் நவம்பர் 29, நவம்பர் 30 தேதிகளில் இது வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரையை நெருங்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள முக்கிய நாட்கள் மற்றும் மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். நவம்பர் 28 தேதிகளில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கும் மற்றும் காரைக்கால் பகுதிக்கும் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 29 தேதிகளில் மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட வட தமிழகத்தின் 7 மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நவம்பர் 30 தேதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக அதிக கனமழையும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். இன்று நவம்பர் 25 தேதிகளில் தென் மாவட்டங்களில் மழை தொடர வாய்ப்புள்ளது. நவம்பர் 26 முதல் 28 வரை தெற்கு மற்றும் டெல்டாவின் சில பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் ஆழ்கடலுக்கு சென்றவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த கனமழை மற்றும் புயல் அச்சுறுத்தல் காரணமாக தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இனி வரும் நாட்களில் விடுமுறை அளிக்கப்படுவது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. இருப்பினும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் உள்ளூர் நிலைமையை பொறுத்து முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் பாதுகாப்பை கருதி பெற்றோர்கள் வானிலை நிலவரத்தை கண்காணிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் ஒருமுறை வானிலை மையத்தின் முக்கிய எச்சரிக்கை. நவம்பர் 28, 29, 30 ஆகிய நாட்களில் டெல்டா மற்றும் வடக்கு கடலோர மாவட்டங்கள் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை பெற்றுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நவம்பர் மாதம் முடிவதற்குள் தமிழகம் அடுத்த புயல் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் நவம்பர் 27 தேதிக்குள் 2வது புயல் உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த புயலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் பரிந்துரைத்தபடி சிங்கம் என்று பொருள்படும் சென்யார் என்று பெயரிடப்படவுள்ளது. இந்த சென்யார் புயல் அச்சுறுத்தலால் தமிழகத்தின் வடக்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்த்த தொடர் மழையால் தூத்துக்குடி மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் பல குடியிருப்பு பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இதனால் மக்கள் தேங்கி நிற்கும் தண்ணீரால் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். தண்ணீரை விரைந்து வெளியேற்றி இயல்பு நிலையை மீட்டெடுக்க வேண்டும் என்று உள்ளூர்வாசிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் 22 வானிலை நிலையங்களில் 10 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மிக கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருநெல்வேலியில் ஊத்து பகுதியில் 23 சென்டிமீட்டர் மற்றும் கடலூர் சேத்தியாத்தோப்பில் 21 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தொடர் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்யார் புயலின் நிலவரம் குறித்து தற்போது பார்க்கலாம். திங்கட்கிழமை நிலவரப்படி மலேசியா மற்றும் மலாக்கா ஜலசந்தியின் மீது நிலவிய குறைந்த அழுத்த பகுதி இன்று செவ்வாய்க்கிழமைக்குள் தெற்கு அந்தமான் கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்காள விரிகுடாவில் ஒரு புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எதிர்பார்க்கிறது. சென்யார் புயல் கரையை தொடும் இடம் குறித்த மாதிரிகள் மாறுபட்டாலும் நவம்பர் 29, நவம்பர்
நவம்பர் 30ஆம் தேதிகளில் இது வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரையை நெருங்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள முக்கிய நாட்கள் மற்றும் மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். நவம்பர் 28ஆம் தேதிகளில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கும் மற்றும் காரைக்கால் பகுதிக்கும் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 29ஆம் தேதிகளில் மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட வட தமிழகத்தின் 7 மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நவம்பர் 30ஆம் தேதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக அதிக கனமழையும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். இன்று நவம்பர் 25ஆம் தேதிகளில் தென் மாவட்டங்களில் மழை தொடர வாய்ப்புள்ளது. நவம்பர் 26 முதல் 28 வரை தெற்கு மற்றும் டெல்டாவின் சில பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் ஆழ்கடலுக்கு சென்றவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த கனமழை மற்றும் புயல் அச்சுறுத்தல் காரணமாக தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இனி வரும் நாட்களில் விடுமுறை அளிக்கப்படுவது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. இருப்பினும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் உள்ளூர் நிலைமையை பொறுத்து முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் பாதுகாப்பை கருதி பெற்றோர்கள் வானிலை நிலவரத்தை கண்காணிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் ஒருமுறை வானிலை மையத்தின் முக்கிய எச்சரிக்கை. நவம்பர் 28, 29, 30 ஆகிய நாட்களில் டெல்டா மற்றும் வடக்கு கடலோர மாவட்டங்கள் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை பெற்றுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நவம்பர் மாதம் முடிவதற்குள் தமிழகம் அடுத்த புயல் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் நவம்பர் 27ஆம் தேதிக்குள் 2வது புயல் உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த புயலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் பரிந்துரைத்தபடி சிங்கம் என்று பொருள்படும் சென்யார் என்று பெயரிடப்படவுள்ளது. இந்த சென்யார் புயல் அச்சுறுத்தலால் தமிழகத்தின் வடக்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்த்த தொடர் மழையால் தூத்துக்குடி மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் பல குடியிருப்பு பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இதனால் மக்கள் தேங்கி நிற்கும் தண்ணீரால் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். தண்ணீரை விரைந்து வெளியேற்றி இயல்பு நிலையை மீட்டெடுக்க வேண்டும் என்று உள்ளூர்வாசிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் 22 வானிலை நிலையங்களில் 10 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மிக கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருநெல்வேலியில் ஊத்து பகுதியில் 23 சென்டிமீட்டர் மற்றும் கடலூர் சேத்தியாத்தோப்பில் 21 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தொடர் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்யார் புயலின் நிலவரம் குறித்து தற்போது பார்க்கலாம். திங்கட்கிழமை நிலவரப்படி மலேசியா மற்றும் மலாக்கா ஜலசந்தியின் மீது நிலவிய குறைந்த அழுத்த பகுதி இன்று செவ்வாய்க்கிழமைக்குள் தெற்கு அந்தமான் கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்காள விரிகுடாவில் ஒரு புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எதிர்பார்க்கிறது. சென்யார் புயல் கரையை தொடும் இடம் குறித்த மாதிரிகள் மாறுபட்டாலும் நவம்பர் 29, நவம்பர் 30ஆம் தேதிகளில் இது வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரையை நெருங்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள முக்கிய நாட்கள் மற்றும் மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். நவம்பர் 28ஆம் தேதிகளில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கும் மற்றும் காரைக்கால் பகுதிக்கும் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 29ஆம் தேதிகளில் மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட வட தமிழகத்தின் 7 மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நவம்பர் 30ஆம் தேதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக அதிக கனமழையும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். இன்று நவம்பர்
நவம்பர் 25ஆம் தேதிகளில் தென் மாவட்டங்களில் மழை தொடர வாய்ப்புள்ளது. நவம்பர் 26 முதல் 28 வரை தெற்கு மற்றும் டெல்டாவின் சில பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் ஆழ்கடலுக்கு சென்றவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த கனமழை மற்றும் புயல் அச்சுறுத்தல் காரணமாக தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இனி வரும் நாட்களில் விடுமுறை அளிக்கப்படுவது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. இருப்பினும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் உள்ளூர் நிலைமையை பொறுத்து முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் பாதுகாப்பை கருதி பெற்றோர்கள் வானிலை நிலவரத்தை கண்காணிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் ஒருமுறை வானிலை மையத்தின் முக்கிய எச்சரிக்கை. நவம்பர் 28, 29, 30 ஆகிய நாட்களில் டெல்டா மற்றும் வடக்கு கடலோர மாவட்டங்கள் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை பெற்றுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நவம்பர் மாதம் முடிவதற்குள் தமிழகம் அடுத்த புயல் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் நவம்பர் 27ஆம் தேதிக்குள் 2வது புயல் உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த புயலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் பரிந்துரைத்தபடி சிங்கம் என்று பொருள்படும் சென்யார் என்று பெயரிடப்படவுள்ளது. இந்த சென்யார் புயல் அச்சுறுத்தலால் தமிழகத்தின் வடக்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்த்த தொடர் மழையால் தூத்துக்குடி மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் பல குடியிருப்பு பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இதனால் மக்கள் தேங்கி நிற்கும் தண்ணீரால் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். தண்ணீரை விரைந்து வெளியேற்றி இயல்பு நிலையை மீட்டெடுக்க வேண்டும் என்று உள்ளூர்வாசிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் 22 வானிலை நிலையங்களில் 10 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மிக கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருநெல்வேலியில் ஊத்து பகுதியில் 23 சென்டிமீட்டர் மற்றும் கடலூர் சேத்தியாத்தோப்பில் 21 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தொடர் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்யார் புயலின் நிலவரம் குறித்து தற்போது பார்க்கலாம். திங்கட்கிழமை நிலவரப்படி மலேசியா மற்றும் மலாக்கா ஜலசந்தியின் மீது நிலவிய குறைந்த அழுத்த பகுதி இன்று செவ்வாய்க்கிழமைக்குள் தெற்கு அந்தமான் கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்காள விரிகுடாவில் ஒரு புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எதிர்பார்க்கிறது. சென்யார் புயல் கரையை தொடும் இடம் குறித்த மாதிரிகள் மாறுபட்டாலும் நவம்பர் 29, நவம்பர் 30ஆம் தேதிகளில் இது வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரையை நெருங்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள முக்கிய நாட்கள் மற்றும் மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். நவம்பர் 28ஆம் தேதிகளில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கும் மற்றும் காரைக்கால் பகுதிக்கும் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 29ஆம் தேதிகளில் மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட வட தமிழகத்தின் 7 மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நவம்பர் 30ஆம் தேதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக அதிக கனமழையும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். இன்று நவம்பர் 25ஆம் தேதிகளில் தென் மாவட்டங்களில் மழை தொடர வாய்ப்புள்ளது. நவம்பர் 26 முதல் 28 வரை தெற்கு மற்றும் டெல்டாவின் சில பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் ஆழ்கடலுக்கு சென்றவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த கனமழை மற்றும் புயல் அச்சுறுத்தல் காரணமாக தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இனி வரும் நாட்களில் விடுமுறை அளிக்கப்படுவது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. இருப்பினும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் உள்ளூர் நிலைமையை பொறுத்து முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் பாதுகாப்பை கருதி பெற்றோர்கள் வானிலை நிலவரத்தை கண்காணிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் ஒருமுறை வானிலை மையத்தின் முக்கிய எச்சரிக்கை. நவம்பர் 28, 29, 30 ஆகிய நாட்களில் டெல்டா மற்றும் வடக்கு கடலோர மாவட்டங்கள்
மாவட்டங்கள் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை பெற்றுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நவம்பர் மாதம் முடிவதற்குள் தமிழகம் அடுத்த புயல் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் நவம்பர் 27ஆம் தேதிக்குள் இரண்டாவது புயல் உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த புயலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் பரிந்துரைத்தபடி சிங்கம் என்று பொருள்படும் சென்யார் என்று பெயரிடப்படவுள்ளது. இந்த சென்யார் புயல் அச்சுறுத்தலால் தமிழகத்தின் வடக்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்த்த தொடர் மழையால் தூத்துக்குடி மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் பல குடியிருப்பு பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இதனால் மக்கள் தேங்கி நிற்கும் தண்ணீரால் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். தண்ணீரை விரைந்து வெளியேற்றி இயல்பு நிலையை மீட்டெடுக்க வேண்டும் என்று உள்ளூர்வாசிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் 22 வானிலை நிலையங்களில் 10 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மிக கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருநெல்வேலியில் ஊத்து பகுதியில் 23 சென்டிமீட்டர் மற்றும் கடலூர் சேத்தியாத்தோப்பில் 21 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தொடர் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்யார் புயலின் நிலவரம் குறித்து தற்போது பார்க்கலாம். திங்கட்கிழமை நிலவரப்படி மலேசியா மற்றும் மலாக்கா ஜலசந்தியின் மீது நிலவிய குறைந்த அழுத்த பகுதி இன்று செவ்வாய்க்கிழமைக்குள் தெற்கு அந்தமான் கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்காள விரிகுடாவில் ஒரு புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எதிர்பார்க்கிறது. சென்யார் புயல் கரையை தொடும் இடம் குறித்த மாதிரிகள் மாறுபட்டாலும் நவம்பர் 29, நவம்பர் 30ஆம் தேதிகளில் இது வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரையை நெருங்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள முக்கிய நாட்கள் மற்றும் மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். நவம்பர் 28ஆம் தேதிகளில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கும் மற்றும் காரைக்கால் பகுதிக்கும் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 29ஆம் தேதிகளில் மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட வட தமிழகத்தின் 7 மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நவம்பர் 30ஆம் தேதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக அதிக கனமழையும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். இன்று நவம்பர் 25ஆம் தேதிகளில் தென் மாவட்டங்களில் மழை தொடர வாய்ப்புள்ளது. நவம்பர் 26 முதல் 28 வரை தெற்கு மற்றும் டெல்டாவின் சில பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் ஆழ்கடலுக்கு சென்றவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த கனமழை மற்றும் புயல் அச்சுறுத்தல் காரணமாக தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இனி வரும் நாட்களில் விடுமுறை அளிக்கப்படுவது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. இருப்பினும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் உள்ளூர் நிலைமையை பொறுத்து முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் பாதுகாப்பை கருதி பெற்றோர்கள் வானிலை நிலவரத்தை கண்காணிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் ஒருமுறை வானிலை மையத்தின் முக்கிய எச்சரிக்கை. நவம்பர் 28, 29, 30 ஆகிய நாட்களில் டெல்டா மற்றும் வடக்கு கடலோர மாவட்டங்கள் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை பெற்றுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நவம்பர் மாதம் முடிவதற்குள் தமிழகம் அடுத்த புயல் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் நவம்பர் 27ஆம் தேதிக்குள் இரண்டாவது புயல் உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த புயலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் பரிந்துரைத்தபடி சிங்கம் என்று பொருள்படும் சென்யார் என்று பெயரிடப்படவுள்ளது. இந்த சென்யார் புயல் அச்சுறுத்தலால் தமிழகத்தின் வடக்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த சில நாட்களாக
கொட்டி தீர்த்த தொடர் மழையால் தூத்துக்குடி மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் பல குடியிருப்பு பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இதனால் மக்கள் தேங்கி நிற்கும் தண்ணீரால் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். தண்ணீரை விரைந்து வெளியேற்றி இயல்பு நிலையை மீட்டெடுக்க வேண்டும் என்று உள்ளூர்வாசிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் 22 வானிலை நிலையங்களில் 10 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மிக கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருநெல்வேலியில் ஊத்து பகுதியில் 23 சென்டிமீட்டர் மற்றும் கடலூர் சேத்தியாத்தோப்பில் 21 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தொடர் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்யார் புயலின் நிலவரம் குறித்து தற்போது பார்க்கலாம். திங்கட்கிழமை நிலவரப்படி மலேசியா மற்றும் மலாக்கா ஜலசந்தியின் மீது நிலவிய குறைந்த அழுத்த பகுதி இன்று செவ்வாய்க்கிழமைக்குள் தெற்கு அந்தமான் கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்காள விரிகுடாவில் ஒரு புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எதிர்பார்க்கிறது. சென்யார் புயல் கரையை தொடும் இடம் குறித்த மாதிரிகள் மாறுபட்டாலும் நவம்பர் 29, நவம்பர் 30 தேதிகளில் இது வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரையை நெருங்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள முக்கிய நாட்கள் மற்றும் மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். நவம்பர் 28 தேதிகளில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கும் மற்றும் காரைக்கால் பகுதிக்கும் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 29 தேதிகளில் மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட வட தமிழகத்தின் 7 மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நவம்பர் 30 தேதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக அதிக கனமழையும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். இன்று நவம்பர் 25 தேதிகளில் தென் மாவட்டங்களில் மழை தொடர வாய்ப்புள்ளது. நவம்பர் 26 முதல் 28 வரை தெற்கு மற்றும் டெல்டாவின் சில பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் ஆழ்கடலுக்கு சென்றவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த கனமழை மற்றும் புயல் அச்சுறுத்தல் காரணமாக தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இனி வரும் நாட்களில் விடுமுறை அளிக்கப்படுவது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. இருப்பினும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் உள்ளூர் நிலைமையை பொறுத்து முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் பாதுகாப்பை கருதி பெற்றோர்கள் வானிலை நிலவரத்தை கண்காணிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் ஒருமுறை வானிலை மையத்தின் முக்கிய எச்சரிக்கை. நவம்பர் 28, 29, 30 ஆகிய நாட்களில் டெல்டா மற்றும் வடக்கு கடலோர மாவட்டங்கள் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை பெற்றுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நவம்பர் மாதம் முடிவதற்குள் தமிழகம் அடுத்த புயல் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளது.